வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான மூவி ரிவ்யூ பார்த்தீங்கன்னா மங்களவாரம் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான். இது ஒரு தெலுங்கு படம், தமிழில் செவ்வாய்க்கிழமை அப்படின்ட்டு பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கு. இந்த படம் வந்து யார் டைரக்ட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அஜய் பூபதி அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழில் வந்து அவைலபிளாக இருக்குது டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில். ஹீரோயினை கொலை செஞ்சிடறாங்க, அதுக்கு பழி தீர்க்க வந்த காதலன், இதுதான் கதை. ஸோ இது வந்து ஒரு லென்த்து படம் மாதிரி இருக்கும், நிறைய லேக் இருக்குது படத்தில். ஏன்னா ஹீரோயினை பற்றி ஒரு கதை சொல்கிறாங்க, அந்த கதை ரொம்ப நேரத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியுது. இதில் ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஹைப்பர் செக்ஷுவல் டிசார்டர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள வந்து நிறைய பேர் வந்து பலாத்காரம் பண்ணுறது. ஸோ அதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப குற்ற உணர்ச்சியில் இருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் பார்க்க நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாங்க. ஸோ ஹீரோவை பார்த்தோன்னே இதெல்லாம் மறந்துடு நம்ம புது வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்காட்டியும் வில்லன்கள் வந்து அவளை கொன்னுடுறாங்க. எதுக்காக வில்லன்கள் அவளை வந்து கொன்னுடுறாங்க, இதை எப்படி ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு, இதனால் எப்படி அங்கே வந்து வில்லன்களை பழி வாங்குறாங்க அப்படின்றது தான் மெயின் கதை. ஸோ இதை வந்து ஒரு லென்த் படம்ன்றதுனால மேக்ஸிமம் வந்து கதை கொஞ்சம் சுருக்கி சொல்லியிருக்கலாம். ஸோ அது மட்டும் தான் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் லேகாக தெரிஞ்சுது. மற்றபடி மியூசிக் நல்லாயிருக்கும். அதில் வந்து 18+ கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால தயவு செஞ்சு குழந்தைங்கள் யாரும் பார்க்க வேண்டாம். ஸோ பெரியவங்க மட்டும் பார்த்தா போதும். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக 6 தரலாம். ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய 18+ கண்டென்ட் இருக்கிறதுனால இதை அதிகமாக பார்க்க முடியாத சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து 18+ கண்டென்ட் இருக்கிறதுனால 6 வந்து ரேட்டிங் நான் தரேன். மற்றபடி படத்தில் மியூசிக்காக இருக்கட்டும், அதில் நடித்த ஆக்டர்ஸாக இருக்கட்டும், நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன விதமான ரோல் கொடுத்துருக்காங்களோ அதை பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. படம் லென்த்துன்றதுனால லேக் அவ்வளோதான், மற்றபடி படம் ஓகே. ஸோ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இப்போ பாருங்கள். அடுத்த ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுது உங்கள் மணிகான்.